நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். குடித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்மீன் சிரிப்பூ பனி தகளையும் பழம்பால் மேனியும் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றாய். மனித பிறவியூ வேண்டுவதே இந்த மாநிலத்தே. எல்லாம் அல்ல ஆடல் வெல்லல் சிவகாமி அம்பிகா சமேத ஆனந்த தாண்டவமூர்த்தி எம்பெருமான் நடராஜ பெருமானுடைய விசேஷமான ஆணித்திருமஞ்சன வைபவம் காண கண்கோடி வேணுங்க. மனுஷனா பிறந்துட்டேன் அப்படின்னா நடராஜ பெருமானை கண்கொள்ளா காட்சியாக தரிசனம் செய்ய வேண்டும். என்ன அப்படின்னா, இந்த நடராஜ பெருமான் ஆணித்திருமஞ்சனத்துல என்ன செய்கிறார் அப்படின்னா, சிவ தரிசனம் வருஷத்துல 2 வாட்டிங்க. அது சிதம்பரத்துல தாங்க பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, ஆனி மாசத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் ஆணித்திருமஞ்சனம், மார்கழி மாசம் வரக்கூடிய திருவாதிரை. அப்படிப்பட்ட இந்த 2 நாளும் எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்றார். சார் இத பார்த்தா என்ன பலன்? முதல்ல நம்ம சாவை தள்ளி போடுவார். எப்படி? எவ்வளவு பெரிய நமக்கு வியாதி இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் சார் நடராஜ பெருமானை போய் பார்த்துட்டு வந்தோம்னா. இப்ப தெய்வங்கள் அவதாரங்கள் நிறைய இருக்கு பார்த்தீங்களா? ஆனா உலகத்திலேயே பெரிய ஒரு மியூசியத்துல கூட போய் பார்த்தேன்னா எல்லா கண்ட்ரியிலுமே இந்த நடராஜ பகவான் இல்லாத இடமே கிடையாது. எங்க வேணாலும் போய் பாருங்க. ஏன் அந்த பகவானை வைத்துக் கொண்டுள்ளார்கள்? ஏன் அதை பார்த்தா எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர் ஒரு வழியா சொல்லட்டும். ஆனால் நம்ம ஆன்மீக வெளியில் எடுத்தீங்கன்னா சிவபெருமான் கைலாசத்திலிருந்த இந்த 2 நாள் சிதம்பரத்துல தான் சார் போய் பார்க்கணும். சிவ தரிசனம். பிறவாவரம் தாரும் பெருமாளே எனக்கு பிறவாவரம் தாரு. நான் சொன்ன பாத்தீங்களா? இந்த 2 லைனுக்காகவே அங்க போகணும். ஏன் அப்படின்னா, எம்பெருமானுடைய அழகைக்கான சிதம்பரம் போகணும். ஆணித்திருமஞ்சனம் சுவாமி அவ்வளவு அழகா ஆடி வருவர். அடுத்ததாக சார் நான் அந்த கோவிலுக்கு போய் நான் பண்ணோம்னா என்ன சார் எனக்கு புண்ணியம் அப்படின்னா, சிவபெருமானி ஆகாயஸ்தலமாக பிரத்யட்ச தெய்வமாக கர்ப்பகரத்திலேருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தெய்வம் இந்த உலகத்திலேயே. நம்மளெல்லாம் பார்க்கறதுக்கு எம்பெருமான் அந்த கர்ப்பஸ்தானத்திலேருந்து வெளியிலேயே வர்றார். அவர் அப்ப அவர் நம்மள வருஷத்துல 2 நாள் வெளியில பாக்குறார் அப்படின்னா நம்ம மானிடனா பிறந்து என்ன பயன்? சுவாமி கேட்கிறார், உனக்கு என்னடா வேணும் அப்படின்னா உடனே கேட்கணும், பிறவா வரம் தாரும். ஏன் அப்படின்னா இந்த பூலோகத்துல அவரை ரசிக்கணும் சார். ஐயோ இன்னைக்கு 55 வயசாயிட்டு, 1 வருஷம் போயிட்டு, ஐயோ அடுத்தது ஆணி தெரிஞ்சு 56 வயசுல வந்துருமே அப்படி ஏங்கிறவன் சிவபக்தன். சில பேர் பெருமைக்கு சொல்லுவான், நான் இந்த வாட்டி அப்படி போயிட்டு வந்தா இப்படி நீ இப்படி நினைக்க கூடாது. அவர்கிட்ட சுவாமி என்னுடைய 55வது வயசு பேர்த்து சுவாமி உன்னை பார்த்துட்டேன், அடுத்தது 56வது வயசு வரப்போதே, ஒவ்வொரு வருஷமும் போயிட்டே இருந்தா கடைசியா எனக்கு ஆயுசு கம்மியாயிடுமே. அப்ப கேளியா பிறவா வரம் தாரும்னு நடராஜ பெருமான் உன்னுடைய 100 வயசு வரைக்கும் உன்னை காமிச்சுட்டே இருப்பார் தரிசனம். அதுதான் ஆணித்திருமஞ்சனம். அடுத்ததாக எம்பெருமானை ஆணித்திருமஞ்சனத்துல தரிசனம் பண்ணா என்ன மகா பலன்கள்? நீங்க முதல்ல அந்த 23/6/2025 கொடியேற்ற வைபவம் சிதம்பரத்துல, அந்த உற்சவத்துல பார்த்தீங்கன்னா பிக்ஷாண்டவர்னு ஒரு கோலம் 8ஆம் திருநாள், அதை போய் பார்க்கணும். சுவாமி பிக்ஷை எடுக்க வர
யாருக்காக பிச்சை எடுக்கிறார்? பிச்சை எடுத்தலைகின்றான், சுடலையில் பேயுடனாடுகின்றான். சிவபெருமான் அப்படி பாடுறா எல்லாரும். அப்படிப்பட்ட இந்த ஆணி திருமஞ்சனத்திலே நம்மளுடைய கடன்களை அடைக்கக்கூடிய வரனை எம்பெருமான் அன்னைக்கு கொடுக்கிறார் பிக்ஷாண்டவர் தேவ கோலத்துல. இரண்டாவதாக இந்த ஆணி திருமஞ்சன தண்ணிக்கு நீங்க போனீங்கன்னா தேர் திருவிழாக்கு மறுநாள் வெடிகாத்தால சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாம் நடக்கும். எல்லாம் பார்த்துட்டு சிவபெருமானை உள்ளே மூலஸ்தானத்துல கொண்டு வச்சோன்னு சுவாமிகிட்ட கல்யாணம் ஆகாத குழந்தைகள் அங்க போய் தரிசனம் பண்ணணும். தாலி பாக்கியம் கண்டிப்பா கொடுப்பார் சிவபெருமான். நல்ல பையனா கொடுப்பார். அதே மாதிரி பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணா கொடுப்பார். குழந்தைகள் எல்லாம் அழிச்சு போகும். கல்யாணம் ஆகாத குழந்தைகள் எல்லாம் சிதம்பரம் நடராஜ பெருமானை ஆணி திருமஞ்சன தண்ணிக்கு போய் சுவாமி 2 நாள் தேர் திருவிழா அபிஷேகம் முடிஞ்சோடனே மத்தியானம் சுவாமி உள்ள போவார். அந்த கர்ப்பஸ்தானத்தில் திருப்பி உட்கார்ந்தோடனே நீங்க போய் நின்று சன்னதியில நின்று பிரார்த்தனை பண்ணுங்க. சுவாமி எனக்கு மாங்கல்ய பாக்கியத்தை கொடு, நல்ல கணவனை கொடு, நல்ல மனைவியை கொடு, எனக்கு ஜாதகத்துல தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும். நாங்க நின்று வேண்டிக்கிங்க. எம்பெருமான் ஆனந்த கோலாகலத்தோடு நாங்க உட்கார்ந்துட்டு இருப்பார். அவர் பேர் என்ன திரும்பணும்? ஆனந்த தாண்டவமூர்த்தி. எப்போதுமே ஆனந்தமா இருக்கக்கூடியவர். இந்த ஆணி திருமஞ்சனத்துலதான் சிவகாமி அம்பிகா சமேத சித்சபேஸ்வரன் ஆனந்த தாண்டவம் புரிகிறார். மார்கழி மாசத்திலையும் இந்த ஆணி திருமஞ்சனத்திலையும் எம்பெருமான் சிவகாமி அம்பிகையுடன் ஆனந்தமான நடனமாடி ஆனந்த அனுகிரகம். எப்ப தெரியுமா? சுவாமி உள்ள போன பிறகுதான். சுவாமி வெளியில 2 நாள் இருக்க அவ்வளோ சந்தோஷப்படுறாராம். என்ன வேணும் என்ன வேணும் கேட்கிற சிவபெருமான். நம்மளால யாரும் எதுவும் சொல்லவே முடியல. என்ன நம்ம கையெல்லாம் என்ன பண்ணுது? ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கே தவிர சுவாமியை பார்த்தோன்னு வரம் கேட்கவே முடியல. ஆனால் சுவாமி உள்ள போன உடனே சன்னதியில் போய் நின்று உங்க வரன்களை கேளுங்கள், எம்பெருமான்டை பிரார்த்தனை செய்யுங்கள். அனைத்து விதமான பலன்களையும் அளிக்கக்கூடிய நேரம் எம்பெருமான் ஆணி திருமஞ்சனம் உள்ள போன உடனே. இவ சிவ ரகசியங்கள். வாசல்ல ஒருத்தர் இருக்க, நம்ம வாசல்ல ஃப்ரெண்டா பார்த்துட்டு இருக்கோம். என்ன சொல்றோம்? சுவாமி நம்ம ஆத்துக்கு உள்ள வாங்கோ, ஆத்துல வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிறோம் இல்லையா? அதே போல சிவபெருமான் சொல்றார், நான் வெளியில நடனம் ஆடி இருக்கேன், நீ என்னை அப்புறமா உள்ள வந்து பாரு, உனக்கு நான் அனுகிரகம் பண்றேன். படிப்பு இல்லையா? வா. வேதம் இல்லையா? நான் உனக்கு வேதம் சொல்லி தரேன். நீ வேத வித்வான் ஆகணுமா? சங்கீதம் அல்லையா? உனக்கு நான் சங்கீதம் சொல்லி தருகிறேன். உனக்கு படிப்பு இல்லையா? நான் சொல்றேன். கல்யாணம் ஆகலையா? வேலை கிடைக்கலையா? ஃபாரின் போகணுமா? ஆகாய மார்க்கமாக செல்லணுமா? சிதம்பரம் நடராஜாவை தரிசனம் செய்யுங்கள். கண்டிப்பா பிளைட் ஏறி ஃபாரின்ல போய் வேலை பார்ப்பேன். அப்படிப்பட்ட தெய்வமே வந்து நிற்கக்கூடிய ஆணி திருமஞ்சனம் வருகிற 2/7/2025 அன்று எம்பெருமானை சிதம்பரத்திலே போய் முதல் தேர் தரிசனம் செய்து கொண்டு நடராஜ பெருமானை வழிபட்டு எல்லாமல்ல சிவபெருமான் நமக்கு பலவிதமான செல்வங்களை அனுகிரகம் செய்து நம்மளை நல்லொழிப்படுத்துவார். நம பார்வதீபதையே ஹர மகாதேவ சிவசிதம்பரம் சித்சபேஷ.